படத்தில் யார் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னு அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பிரதர் சிங்கம், கேன் யூ ப்ளீஸ் டெல் யுவர் நேம்? யா, நான் தான் சூர்யா பேசுறேன். விகட கவி இன் தி ஹவுஸ். ஓகே, மகேன் பேசுறேன். விகட கவி எது ஒண்ணு மகேன்றாங்க. இல்ல மகேன் உங்களை பார்த்தோன்னா மகேன் அப்படின்றாங்க. வாய்ஸோட சொல்லுவாங்க. ஓகே, மகேன்னா மோன் ஹோஸ்டிங் இது மாதிரி பாட்டு பண்ணா மோன் விகட. சோ விகட கவி, அதனால மகேன் ஏகே விகட கவி சொன்னா நம்மள தெரிஞ்சு. ரைட். நீங்க இதுல வந்து எப்படி என்ன ரோல் எடுத்திருக்கீங்க நீங்களே சொல்லுங்க. காமெடி பீஸ் தானே. காமெடி ஹீரோவா ஆக்கிருக்காங்க. அதாவது இந்த படத்துக்கான ஹீரோ இவர் தாங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க. அப்புறம் அழகான பெண்மணின்னு சொன்னல, சங்கீதா என்ற அழகான பெண்மணி, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுங்க. எத்தனையோ படத்துல நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க ஒரு ஹலோ சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் டிஹெச்ஆர் ராகா ரசிகர்களே. நான் விகட கவி மாதிரி ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. சங்கீதா, வெண்ணிற இரவுகள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோயினா நடிக்கிறதுக்கு. நம்ம பிரகாஷ் அண்ணன் அதை பத்தி பேச வந்திருக்கோம். கொஞ்சம் ப்ளீஸ், அவங்க பேசிட்டு இருக்காங்களா? பேசலாம். நம்ம ஸ்டுடியோல கேர்ள்ஸ் வந்து இறங்குறது கம்மி. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி நான் பேசக்கூடாது. சரி, அவரோட நம்மளுடைய டைரக்டர் இங்க இருக்கிறாரு, மிஸ் ஆர் பிரகாஷ். நீங்க ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். ஹாய், வணக்கம். நான் பிரகாஷ் ராஜாராம். இந்த படத்தோட வெந்நீர் இரவுகள் படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். நன்றி நன்றி. நல்ல ஐஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த படத்துக்கு சான்ஸ் கிடைக்கல. முழுமையான விஷயம் என்ன, இதற்கு பின்னால இருக்கிற கதை என்ன, அதெல்லாம் எனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியுங்க. ஃபர்ஸ்டா அந்த படத்துல இருந்து எடுக்கப்பட்ட லவ்லியான ஒரு பாடல் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதை கேளுங்க. டிஹெச்ஆர் சிறந்த இசை. யாரென்று இங்கே தெரிகின்றதே.
TH அழகா சிறந்த இசை வெண்ணிற இரவுகள் என்ற படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். மலேசியன் படம் அது. அதற்கான விஷயம்லாம் இங்க இப்ப தெரிய போகுது. ஏன்னா நம்ம டைரக்டர் இங்க இருக்கிறார் மிஸ் ஆர் பிரகாஷ், பிறகு ஹீரோயின் அழகான சங்கீதா இங்க இருக்கிறாங்க, பிறகு மகேனா விகட கவியா தெரியல, ரெண்டு இங்க இருக்கிறாங்க. சூர்யா பாதி மகேன் பாதி. சரி சார், அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த படம் வந்து முதல்ல வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் மியான்மார்ல வந்து 80% ஷூட் பண்ண படம் அது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நோர்வே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், வெரி குட், அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போயிட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூரோப்ல வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஸ்கிரீனிங் பண்ணிருந்தோம். யூகேல, பாரிஸ், அப்புறம் ஜெர்மனில பண்ணிருந்தோம். வரவேற்பு எப்படி இருக்கு? வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மலேசியா படம் வந்து அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்ப நல்லா வரவேற்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகுது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆனா அதுல போற ஒரே ஒரு தமிழ் படம் நம்ம படம் தான். ஈவன் சவுத் இந்தியா தமிழ் படம் கூட போல அங்க நீங்க காட்டிங்கன்னா அப்ப சூர்யாவுக்கு வேலை இல்லாம போயிருமே. மத்த படங்கள்லாம் நம்ம கூட வருது. இப்ப ஈரான், ஜெர்மனி படம், அப்புறம் பிரான்ஸ், அந்த மாதிரி படங்கள்லாம் வருது. அது கூட நம்ம படங்களும் ஸ்கிரீனிங் பண்றாங்க. சோ இப்ப வந்து நாங்க மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளை தான் ரிலீஸ் பண்றோம். அதாவது ஸ்ரீலங்கா, மியான்மார்ல ஷூட் பண்ணதுனால மியான்மார்ல வந்து 10 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம். வெரி குட். சோ அப்புறம் யூரோப்ல ரிலீஸ் பண்றோம், சவுத் ஆப்பிரிக்கா முடிஞ்சு தென் கடைசியா தான் மலேசியால நம்ம ரிலீஸ். வெரி குட். நம்ம ஸ்டுடியோல 3 பேர் வந்திருக்காங்க. ஒன்று மிஸ்டர் டைரக்டருங்க ஆர் பிரகாஷ், அப்புறம் சூர்யா போல இருக்கும் விகட கவி எல்ஐஎஸ் ஏகே மகேன். ஏன் பண்றீங்க ஒழுங்கா பேர் சொன்னதே இல்லை. அப்புறம் அழகான பெண்மணி சங்கீதா. நல்ல வேலை ரேவதி வரலப்பா. ஓகே, இதுல கொஞ்சம் விஷயம் கேட்டே ஆகணும். ரொமான்டிக் காமெடி நீங்களே பர்மானெல்லாம் போய் ஷூட் பண்ணாங்க, இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது நடந்துச்சா கொஞ்சம் சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவம் கண்டிப்பா ஒன்னு ஷேர் பண்ணி ஆகணும். ஒரு பெரிய பஜார்ல ஷூட் பண்ணோம். அதாவது ஒரு பசாமலை மாதிரி அங்க மியான்மார்ல. ஒரு சீன்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு கிரேன் ஷாட் கேமரா மேல வச்சுட்டாங்க. சோ நானும் மகனும் வந்து அந்த கிரௌட்ல நின்னு ஒரு இதுல வந்து மகன் காண போயிட்டாரு. வந்து ஒரு ஆளு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. ஆமா, இது பார்ட் ஆஃப் தி சீன். இல்ல இந்த சூர்யா மாதிரி உள்ள சிங்கம் வந்து என்ன காப்பாத்துச்சு. என்னடா பண்ணுங்க, என்ன பண்ணுங்க? நோ நோ நோ. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பர்மாக்காரனுக்கு நீங்க தமிழ் பேசுறது புரிஞ்சுச்சா? பர்மால 2 மில்லியன் தமிழ் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு தான் போயிருக்கீங்க. ஓகே, ரைட். இல்ல, நாங்க நார்மலாவே இந்த டவுன்ல தான் போனோம். மறக்க முடியாத சம்பவம் எனக்கு சைட்ல என்னன்னா, நானு மியான்மா பாஷை பேசினேன், அங்க அந்த பாஷை பேசினேன். 2 கப் காஃபி கேட்பேன், காசு திருப்பி கொடுப்பேன். நிறைய அக்கா தங்கச்சிங்க அங்க இருக்கு. எல்லா அக்கா தங்கச்சி கூட்டு பழகப்பட்டேன்னா, அதனால எல்லா அக்கா தங்கச்சிக்கு இப்ப கூட வந்து சாப்பிட்டுட்டு லைக் பண்ணிட்டு இருந்தவங்க. அது மறக்க முடியாது. சங்கீதா எனக்கு நார்மலா நடிக்கிறதுக்கு பழக்கம் இல்ல அவ்வளோ, அதனால சங்கீதா சும்மா சொல்றோம். நடிக்க பழக்கம். சங்கீதா வாஸ் லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா சங்கீதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நானு என்னன்னா கொடை பிடிக்கிறது, அந்த இந்த வேலை தானே உங்களுக்கு, கொடை பிடிக்கிறது அவங்களுக்கு, அவங்க ஷேட் பண்றது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வெயில் பட்ட முடியாது, கருத்துருவாங்களா, கருப்பாவே இருக்கு, பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஆமா, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு ஹீரோ சார். இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு கொஞ்ச நேரத்தில். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா Facebook வாயிலாக நீங்க சொல்லலாம். TH அழகா மலேசியா அப்படின்னு டைப் பண்ணி வாங்க. லவ் ஸ்டோரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருதுங்க. TH அழகா சிறந்த இசை அப்படி போடுங்க. TH அழகா சிறந்த இசை. நம்ம ஸ்டுடியோல 3 பேருங்க. வெண்ணிற இரவுகள் என்ற படம், அந்த படம் வந்து மலேசியால ரிலீஸ் பண்ண போகுது. ரொமான்டிக் காமெடி படம். அதற்கு நம்மளுடைய டைரக்டர் ஆர் பிரகாஷ் இங்க இருக்கிறார். சங்கீதா நம்மளுடைய ஹீரோயின். பிறகு சூர்யா போல் இருக்கும், கமால் போல் இருக்கும் மகேன் விகட கவி. கரெக்டா? சரி, இன்னும் ரஜினி சொல்லல, ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கங்க. சரி, மலேசியா தவிர நீங்க வந்து இங்க இருந்து பர்மா போயிருக்கீங்க. ஏன் பர்மால ஷூட்டிங் பண்ணோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க? ஓகே, பர்மான்னு பார்த்தோமா, மியான்மார்ல வந்து நம்ம தமிழர்கள் வந்து 2 மில்லியன் தமிழர்கள் இருக்காங்க. ஓகே. சோ இப்ப அவங்களோட கல்ச்சர் வந்து இப்ப வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டுது. அதாவது ஈவன் மலேசியால கூட நாங்க ஷூட் பண்ணும் போது கேட்டாங்க, அங்க தமிழர்கள் இருக்காங்களா அப்படின்னு. சோ அப்ப வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு கல்ச்சரை வந்து நம்ம வந்து அங்க இன்க்ளூட் பண்ணும் போது, நம்ம வெளிநாடுகள் கொண்டு போகும்போது, அது மார்க்கெட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. அப்ப யூரோப்லாம் நம்ம மார்க்கெட் பண்ணும்போது, பர்மா இந்தியர்கள் எப்படி இருப்பாங்க, ஏன்னா மலேசியா இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு ஏறக்குறைய தெரியும் அவங்களுக்கு. சோ பர்மா இந்தியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க.
ஓகே. ஸோ இப்போ அது வந்து உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஆனா நீங்க இங்க ரிலீஸ் பண்ணாம மத்த இடத்துல ரிலீஸ் பண்ண பிறகுதான் நீங்க வர போறீங்கன்னு நீங்க ஏன்? ஆமா ஆமா. அதாவது இப்போ என்னன்னா நம்ம வந்து ஈவன் நம்ம மலேசியா படம் வந்து இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். ஆனா வந்து இப்போ என்ன கேட்டா ஃபிலிம் மேக்கர் என்ன கேட்கும் போது சப்போர்ட் இன்னும் பத்தல நமக்கு. ஸோ தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் பத்தல. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு, நம்ம ரசிகர்களுக்கு. இந்த படம் வந்து நல்ல படம், இதை வந்து தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே ஊர்லாம் போயிட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது அங்க கிடைக்கிற ஆதரவு, ஆனா உண்மையிலே சொல்ல போனா அங்க ஆதரவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மலேசியன் படத்தை வந்து வெளியூர் நாட்டுல வந்து ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வரும்போது இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குதுல மக்களுக்கு வந்து இந்த படம் நல்ல படம், கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு. அதாவது உலகமே இது சூப்பரான படம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கும்போது நம்ம மலேசியா மக்கள் நீங்க ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. வெரி குட். என்ன பத்தி என்ன சொன்னாங்க? இதுக்கப்புறம் விக்ர கவி இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட், மியான்மர்ல சூப்பர் ஸ்டார். நான் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட், நீங்க வேர்ல்ட் ஆர்டிஸ்ட். இந்த சண்டை இன்னும் கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டுடியோல 3 பேர் இருக்கிறாங்க. டைரக்டர் ஆர் பிரகாஷ், நம்ம சிங்கம் போல் இருக்கும், சூர்யா போல் இருக்கும் மகன் எலாயஸ் விகட கவி, பிறகு நம்மளுடைய ஹீரோயின் சங்கீதா. சங்கீதா, எப்படிதான் நீங்க இவரை கண்ட்ரோல் பண்ணீங்க அங்க ஷூட்டிங்ல? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, இந்த ஷூட் வந்து ஆக்சுவலி அந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் ஷெட்யூல்ல வந்து அந்த கதை முடியும் மியான்மர்ல. சோ நம்மள கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மியான்மர் வரும்போது ஒரு காஸ்டியூம்ல தான் 15 நாள் ஷூட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. சோ அதனால வார்னிங் கொடுத்தாங்க, 2 சட்டை எடுத்துருவாங்க, அதே மாதிரி ஒரு சேம் 2 காஸ்டியூம்ஸ் எடுத்து வர சொன்னாங்க. சோ நாங்க கேட்கல. அதுவும் நம்ம சூர்யா போல் 15 நாளா சட்டையை தூக்காம அவரு பக்கத்துல உட்கார்ந்து நடிச்சுனே. ஆக்சுவலி உள்ள வந்து ஒரு ஷிட் டிஷர்ட் போட்டிருப்பேன், அது வந்து 2 டிஷர்ட் மாத்தி போட்டுக்கிட்டேன். ஆனா வெளியே போட ஓவரால் செக்கர் ஷர்ட் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உள்ள உள்ள மேட்டர் எல்லாம் நார்மலா இருந்துச்சு, வெளியில மட்டும் தூக்கி போட்டோம். அந்த ஒரு டிஷர்ட் மட்டும் தான் மாத்தாம இருந்தாரு. இது எப்படி கப்புடு அடிச்சிருக்குமே, இப்படிதான் நடிச்சீங்களே? ஓ அப்படிலாப்ப. ஓகே, நன்றி. கோவமான சீன்லாம் கரெக்டா வந்தது. அதனால மகன், உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அனுபவம் என்னன்னா, ஓகே ஆஃப் கோர்ஸ் as a ஹீரோவா ஒரு ரோல் உள்ள கேரக்டரா வந்துனா ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறது. நானு வேற படம் எதுவும் செஞ்சதில்ல, வெட்டி பசங்க விளையாட்டு பசங்க இதுதான் நம்ம. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரோல் உள்ள கொடுத்தாங்க. இதான் நிறைய நான் தான் சீன்ல இருப்பேன் பாக்குறதுக்கு. சோ அது வந்து கான்ஃபிடென்ட்டா நடிக்கணும் அப்படின்னு முதல் விஷயம். செகண்ட் வந்து என்னன்னா, டைரக்டர் பண்ண ஒரே விஷயம், நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்து கதை எழுதியிருந்தாரு. நல்லதா போச்சு. நான் எப்படி பேசணும் பின்னிட்டாரு, பின்னல நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நடிக்க சொன்னார்ல, அது ஒண்ணுதான் பெட்டர் எங்களுக்கு. ஏன்னா வந்து என்னால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன டயலாக் கொடுக்குறாங்களோ அது வந்து வேற மாதிரி யோசிச்சு பேசணும், நான் வந்து போலீஸா நடிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல. மகன் எப்படி இருக்க அப்படியே இரு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஈஸியாச்சு நடிக்கிறதுக்கு. அது நடிக்கவே இல்லை, சும்மா நானே எடுத்துட்டு போயிட்டேன். அப்படியே அவர் எங்கெங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கேன்னு தோணுது அதை மட்டும் எடுத்து படத்துல போறாரு நினைக்கிறேன். இன்னமும் விஷயங்கள் இருக்குங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? வெண்ணிற இரவுகள் என்ற படம் இது மலேசியால ரிலீஸ் பண்ண போகுது. அதுக்கு முன்பாக இன்டர்நேஷனல் லெவல் போயிட்டு வரப்போகுதுங்க. சிறந்த இசை. ரைட், ஸ்டுடியோல ஒரு இன்டர்வியூ ஓடிட்டு இருக்கிறது. அது என்ன, வெண்ணிற இரவுகள் என்ற படம். அது மலேசியன் படம், ஆனா இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டு இருக்கிறது. அதை பத்தி இன்னமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த 2 ஆக்டர் தவிர வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ஓகே, இவங்களை தவிர்த்து நம்ம சைக்கோ மந்திரா நடிச்சிருக்காங்க. தென் அப்புறம் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா மதி, ரூபன் 2 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்து மியான்மர்ல வந்து ஸ்டீல், அப்புறம் லாமின் என்று அங்க உள்ள பர்மீஸ் அங்க ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஏதாவது சண்டை காட்சி ஏதாவது இருந்துச்சா? அதாவது நம்ம சூர்யா போல் இருக்கும் மகன் அடி வாங்குற காட்சி ஏதாவது இருந்துச்சா? அதான் ரொம்ப வருத்தப்படுறோம், அந்த தப்பு நாங்க செய்யல. படம் முடிஞ்சிட்டு அடிச்சாங்க. அந்த மாதிரி சீனு ஆள் தேவை நம்மள கூப்பிடுங்கண்ணா, ஃப்ரீயாவே வந்து 2 அடி அடிச்சு போயிடுறேன். இல்ல இது பேர் தான் ரொமான்டிக் காமெடி. ரொமான்டிக்கா ஒண்ணுமே செய்யல. படத்துல சண்டை காட்சி ஒண்ணு இருந்தது, கோழி சண்டை. நீங்க கோழி கூட சண்டை போட்டீங்களா? பாருங்க, பாம்பு கூட சண்டை போட்டுதான் சாமி இருப்பீங்க தானே. சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த படத்தோட மியூசிக் வந்து லாரன்ஸ் சூசை அவங்க மியூசிக் பண்ணிருக்காங்க. 3 பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு வந்து நம்ம ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க. சோ இந்தியால இருந்து அது ஸ்பெஷலா பாடியிருக்காங்க ஒரு பாடல். தென் அதுக்கப்புறம் விஎம்பி ஆல்பம் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம டேடி ஷேக் இசையமைச்ச ஒரு பாட்டு இருக்கு, நெஞ்சுக்குள்ள பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அது நானே வந்து சங்கீதாக்கு பாடின மாதிரி அந்த சீன்லாம் வரும். அதான் ரொமான்டிக் இதுல. அப்புறம் இந்த படம் பார்த்து கமால் சார் என்னமோ சொன்னாருன்னு சொன்னீங்க. சொன்னாரு, என்ன சொன்னாங்க, போன் தட்டி காமிக்கிறேன். இந்த படம் நிறைய
நிறைய அழகான ஒரு படம், அற்புதமான ஒரு படம். இந்த படத்தை பார்த்துவிட்டு அனைவரும் தயவு செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உங்கள் திரையரங்குகளை மட்டும் காணுங்கள். பாருங்க, நான் சொல்லல, இதை கமல் சொல்றாரு. கமல் ரஜினி எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்க்க சொல்லி. நான் சொல்லி கேட்க மாட்டீங்க. தயவு செஞ்சு கமல் ரஜினி சொன்னதுக்காகவாவது தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. திருட்டு வயசுல அடிச்சு தயவு செஞ்சு கால் விழுந்து கேட்கிறேன்னு சொன்னோம். சங்கீதா, நம் நேர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால போய் பாரு எப்படி பேசுறீங்க. ரிவர்ஸ் சைக்காலஜி. ஆமா, பார்த்தா பேர போறாங்க பாருங்க. இப்ப எல்லாரும் பாய்க்கிறாங்க கான்ட்ரோவர்சி, ப்ரோபகண்டா. ஓகே, நீங்க எனக்காக வராட்டியே சரி, பிரகாஷ் வராட்டியே சரி, சங்கீதா கண்டிப்பா வாங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பத்தி இப்பலாம் என்ன ஏன் சொல்றேன் நான், ஏன்னா வந்து அவங்க மூஞ்சி ஃபுல்லா ஒரே ஒரு கண்ணு மட்டும் இருக்கு. அவ்வளவு பெரிய கண்ணை வச்சுட்டு உருட்டு பேசாதீங்க. மண்ணை பத்தி பேச முடியும். சரி, இந்த படத்துல என்னென்ன எதிர்பார்க்கலாம், அது படம் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு மட்டும் நாங்க எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நம் நேர்கள், நீங்க வந்து நம்மளுடைய மலேசியன் படம் எல்லாம் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் அப்புறம் மலேசியன் படமே இருக்காதுங்க. நல்லா பேசுறீங்க, அதான் நீங்க டிஜே இருக்கீங்க. எப்படிலாம் ஐசிக்கிறாங்க பாருங்க ஒரு இன்டர்வியூக்காக. அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த படத்துக்கு வந்து நாங்க வந்து ஒரு சர்வே டீம் வந்து நாங்க செட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த 2 மாசத்துக்கு வந்து மலேசியா முழுக்க வந்து மக்கள் வந்து நம்ம லோக்கல் படத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோ அதுக்காக வந்து நம்ம சர்வே நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப நம்மளோட டீம் வந்து இப்ப மலேசியா முழுக்க போவாங்க, போயிட்டு மக்கள்கிட்ட வந்து சர்வே எடுப்பாங்க. சோ அது வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இப்ப அடுத்தடுத்து மத்த மாநிலத்துக்கு எல்லாம் போவாங்க. சோ இப்ப நான் நேர்கள் என்ன கேட்க விரும்புறேன்னா, Facebookல எங்களோட வெந்நீர் இரவுகள் பேஜை லைக் பண்ணுங்க. அங்க நாங்க லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் போட்டிருப்போம். சோ அதுல வந்து எங்களை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, உங்களோட கமெண்ட்ஸ் கூட அங்க நீங்க அனுப்பலாம். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஒன் ஷாட்டா சொல்லிடுறேன். ஓகேயா? நன்றி. THR ராகா சிறந்த இசை. சிரிச்சா குளியல் ஜோக்கா இருக்குண்ணே.